தமிழகத்தில் நாட்டு மாடுகள் இனத்தை அழிக்க முயற்சி நடப்பதாக ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சேனாதிபதி காங்கேயம் மாடுகள் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆதரவு அமைப்பினர் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அந்த அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன், ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு கொண்டுவரும் சட்ட திருத்தம் வலிமையானதாக இல்லை என குறிப்பிட்டார். நாட்டு மாடுகள் இனத்தை அழிக்க சில தொண்டு நிறுவனங்கள் துணை போவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜல்லிக்கட்டு மிருக வதையில சேராது. ஜல்லிக்கட்டு நாட்டு காளைகளை பிரிசர்வ் பண்றதுக்கு பயன்படுது. ஜல்லிக்கட்டு அனிமல் ஃபைட்டிங் ஆகாது. இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற கான்செப்ட் பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் ரூல்ஸ்லயே கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிற சட்ட பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சு திருப்பி கொண்டு வரோம். மத்திய அரசாங்கம் என்ஜிஓஸ் ரிசீவ் பண்ற ஃபண்ட்ஸ பத்தி அக்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப எடுத்திருக்கிற ஆக்ஷனை இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ்க்கும் அப்ளை பண்ணி ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஆல் தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வில் பி காட்.